சார் சார் இப்போ நாடு எங்கும் குண்டு வெடிப்பு போர் அது இதுன்னு இருக்கு. இப்போ இந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான டைமா சார் இது? சூப்பரான கொஸ்டின் பாரு. செம டைமிங் வர சொல்லலாம் கொஸ்டினுக்கு. என்னென்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் விட ஒரு டிஐஐஸ், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்க, எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு இருக்காங்க. இப்போது எஃப்ஐஎஸ் வெளில போனால் கூட டிஐஎஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. டிஐஐஸ்னால் யாருன்னா நம்ம நாட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸையும் நம்ம சொல்லுவோம். டிஐஐஸ்னால் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போன வருஷத்தில், அதாவது லாஸ்ட் இயர் இருந்த கேஷை விட இந்த வருஷம் கேஷை வந்து சமத்தியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 40% போன வருஷம் 2025 ஏப்ரல் மாதத்தில் இருந்த கேஷை 40% கேஷை வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 73,000 கோடி வந்து அவங்க மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு, கரெக்டான டைமா தப்பான டைமு, நீங்கள் கேட்ட மாதிரி ரத்த கலரியாக இருக்குது, மார்க்கெட் இறங்கிடுச்சு, பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து படிச்சிருக்காங்க யார்? டிஐஎஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க, ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்காங்க. அவங்கெல்லாம் படிச்சுட்டு கிட்டத்தட்ட 73,000 கோடி உள்ளுக்குள்ளே நம்ம நாட்டு பங்குச்சந்தையில் ஸ்டாக்ஸ்லேயும் ஷேர்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம காசை எடுத்து. அப்போ அவங்க பண்ணியிருக்கிறது தப்பாகுமா? யோசிச்சு பாருங்கள். நம்ம பண்ணுறது, நீங்கள் பண்ணுறது, இன்னொருத்தர் பண்ணுறது வேணால் தப்பாக இருக்கலாம். நம்ம சின்ன நாலேஜ் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஃபுல் டைம் இதுதான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது தப்பாகாது இல்லையா? டேட்டா படி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோட்டோ கூட ஷேர் பண்ணுறோம் பாருங்கள். இந்த டேட்டாவில் நல்லா தெளிவாக பாருங்கள். போன வருஷம் ஏப்ரல், அதாவது 2025 ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இருந்த கேஷோட லெவல் வந்து இந்த வருஷம் மார்ச் மாதம் 2026 40% டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. அதான் டெப்ளாய்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எடுத்து உள்ள. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்ளாய் பண்ணி அவங்க அந்த ஃபுல் கேஷுமே வந்து மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவே பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா ஏயுஎம் பர்சன்டேஜை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் பர்சன்டேஜ் ஆஃப் ஏயுஎம் கம்பேர் பண்ணுறச்ச கேஷ் வந்து ஏறும். ஏன்னா மற்ற ஸ்டாக்ஸோட ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் இறங்குறதுனால கேஷ் ஹோல்டிங்ஸ் ஏறுற மாதிரி தெரியுமே தவிர, பட் அவங்க வந்து கேஷை ஃபுல்லாகவுமே மார்க்கெட் டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் உங்களுக்கு வந்து இந்த சார்ட்டு வந்து பர்சனலாகவே வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் என்ன பண்ணுங்கள், சார்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்சனலைஸ்டாக டிஎம் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி கேஷ் டெப்ளாய்மெண்ட் எவ்வளோ ஆகுது, எப்படி நடக்குதுன்றதெல்லாம் இன் டீட்டெயிலாக நம்ம உள்ளுக்குள்ளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க.